ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம் அன்னைக்கு இந்த ஒரு கோலத்தை போட்டு அது மேலே பித்தளை தட்டு ஒன்று வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. தீராத நோய் தீரும். குடும்பத்தில் இனி கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். சிவபெருமானுக்கு சிவராத்திரி, முருகனுக்கு பங்குனி உத்திரம் தைப்பூசம், அம்மனுக்கு நவராத்திரி, விஷ்ணுக்கு ஏகாதசின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு விரத நாட்கள் வருது. அந்த வகையில் மாசி மகம் அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன பலன் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் மாசி மகம் அப்படிங்கிறது பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு தினம் புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் புனித நீராடல் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அன்னைக்கு தினம் புனித நீராட முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன டம்ளர் ஒன்று எடுத்து அதை புனித நீராக பாவிச்சு அதில் நீங்கள் தலை தெளிச்சிக்கிட்டாலே போதும். அதுவும் உங்களுக்கு புனித நீராடின ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது போக அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டில் என்ன விதமான தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரும். அன்னைக்கு தினம் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வழிபடலாம். முருகனை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம், அம்மனை வழிபடலாம், மகாவிஷ்ணுவை வழிபடலாம். உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் எந்த தெய்வத்திட்ட வேணால் முன்வைங்க. அந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை, இந்த ஒரு தீபத்தை உங்களோட பூஜையில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இதுக்காக நீங்கள் பிரத்யேகமாக ஒரு கோலம் ஒன்று போடணும். அதாவது ரங்கோலி ஸ்டார் கோலம்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா அனாகதா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் கோலத்தை போட்டு அதுக்கு நடுவில் சின்னதாக பித்தளை தட்டு ஒன்று, அதாவது காப்பர் பிளேட், அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம். அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, இல்லை நெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இந்த தீபத்தை நீங்கள் எந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஏற்றுறீங்களோ அந்த தெய்வத்தில் நீங்கள் வேண்டிக்கணும். அது உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இப்படி எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு கடைசியில் முக்கியமாக இன்னொருத்தவங்க நினைக்கணும். அது யாருன்னா உங்களோட பித்ருக்கள், உங்களோட முன்னோர்கள். அவங்களையும் அந்த நேரத்தில் மனசார வேண்டிக்கிட்டு அந்த விளக்கு எரியும் போதே உங்களோட வேண்டுதலை கடவுள்கிட்ட முன்வைங்க. முக்கியமாக உங்களோட உடல்நிலை ரொம்ப சீராக இருக்கணும். நாள்பட்ட நோய் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விலகி ஓடணும்னு மனசார வேண்டிக்கோங்க. சாதாரணமாக ஸ்டார் கோலம் போட்டு அதில் விளக்கேற்றி வைக்கிறதுக்கும், அந்த ஸ்டார் கோலம் போட்டு அதில் சின்னதாக ஒரு பித்தளை தட்டு ஒன்று வச்சு அதில் நெய் தீபமோ இல்லை சாதாரண நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுறது இன்னும் சிறப்பு. இந்த விளக்கு விடிய விடிய எரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் பூஜை ஏரியில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே கூட ஏற்றி வைக்கலாம். மாலை நேரத்தில் ஏற்ற முடியாதவங்க காலை நேரத்தில் ஏற்றி வைக்கலாம். அது உங்கள் விருப்பம். குறைந்தது ஒரு மணி நேரமாவது இந்த விளக்கு எரியணும். அந்த நேரத்தில் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனசார வேண்டிக்கோங்க. மற்ற தெய்வங்களுக்காக தனித்தனி விரத தினங்கள் இருக்கும்போது எல்லா தெய்வங்களையும் மொத்தமாக வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த மாசி மகம். அப்படிப்பட்ட நல்ல நாளில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விளக்கை உங்கள் வீட்டில் பூஜையில் ஏற்றி வைங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.